ஒன்றை சொல்கிறேன், அல்லாஹ்விற்காக ஒன்றை இழந்தால், அல்லாஹ்விற்காக ஒன்றை இழந்தால், அல்லாஹ்விற்காக ஒன்றை விட்டு தூரமாகினால், அல்லாஹ்விற்காக ஒன்றை நீ தடுத்துக் கொண்டால், அதற்கு பகரமாக அல்லாஹ் கொடுப்பது நீ எண்ணி பார்க்க முடியாத ஒன்று. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தொழுகையில் இருந்து அவர்களுடைய குதிரை படைகளுடைய பிரமிப்பு தடுக்கிறது. சுலைமான் அந்த குதிரை படைகள் அனைத்தையும் அறுத்து விடுகிறார். அல்லாஹ்விற்காக ஒன்றை இழக்கிறார். சுலைமானுக்கு அதற்கு பிறகு அல்லாஹ் காற்றில் பயணம் செய்வதை அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்தான். யூசுப், ஒரு பெண்ணுடைய தவறான அழைப்பு, பெண் எச்சரிக்கிறாள், நீ எனக்கு கட்டுப்படவில்லை என்றால் சிறைச்சாலை உனக்கு மேலானது என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள். யா அல்லாஹ், அந்த சிறைச்சாலை எனக்கு விருப்பமானது யா அல்லாஹ், இந்த பெண் அழைக்கக்கூடிய அழைப்பை விட. அஸ்ஸிஜின், சிறை என்பது சாதாரண ஒன்றா? அந்த சிறைச்சாலை எனக்கு விருப்பமானது யா அல்லாஹ், இந்த பெண் அழைக்கக்கூடிய இந்த அழைப்பை விட. அல்லாஹ்விற்காக சிறைச்சாலைக்கு செல்கிறார். அல்லாஹ் அந்த நாட்டுடைய மந்திரியாக்குகிறான். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு போர்க்களத்திலே கொல்லப்படுகிறார். பனு குரைதாவுடைய தீர்ப்புக்கு பிறகு இறக்கிறார், ஷஹீதாகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஅதுடைய ஜனாசாவை சுமந்து செல்லும் பொழுது சொன்னார்கள், அந்த மக்கள் எவ்வளவு லேசான ஜனாசாவாக இது இருக்கிறது என்று. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இன்னல் மலாயிகத கானத் தஹ்மிலுஹு, அவருடைய ஜனாசாவை மலக்குகள் சுமந்து செல்கிறார்கள். ரஹ்மானுடைய அர்ஷ் ஆடுகிறது அவருக்காக. அவரை அடக்குவதற்காக 10,000 மலக்குமார்கள் வந்திருக்கிறார்கள் என்று சஅத் இப்னு முஆதுக்கு சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நன்றியை அளக்க முடியாது. ஜாஃபர் இப்னு அபி தாலிப் முஅத்தாவுடைய போரிலே கைகள் வெட்டப்படுகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் நாளை மறுமையில் சொர்க்கத்தில் ஜாஃபரை 2 ரெக்கைகளை கொண்டு பறக்குமாறு அல்லாஹ் ஆக்குவான். ஆக்கிவிட்டான். கைவெட்டப்பட்டதற்காக, அல்லாஹ்விற்காக கைகளை இழந்ததற்காக. அல்லாஹு அக்பர். وَمَن يَتَّقِ اللَّهَ يَجْعَل لَّهُ مَخْرَجًا وَيَرْزُقْهُ مِنْ حَيْثُ لَا يَحْتَسِبُ. அல்லாஹ்விற்காக வட்டியை விடுகிறேன், எனக்கு அல்லாஹ் எதை கொடுப்பான், காத்திரு, நீ எண்ணிலடங்காத அபிவிருத்திகளை உன் வாழ்க்கையில் அல்லாஹ் ஏற்படுத்துவான். அல்லாஹ்விற்காக இந்த ஹராமை விடுகிறேன், எனக்கு நிம்மதி அளிக்கிறது இந்த ஹராம், ஆனால் இருந்தாலும் அல்லாஹ்விற்காக தூரமாகிறேன், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பன்மடங்கு மகிழ்ச்சியை உன் வாழ்க்கையில் ஏற்படுத்துவான். ومن يتق الله يجعل له مخرجا ولو ان اهل القرى امنوا واتقوا لفتحنا عليهم بركات من السماء. அந்த கூட்டம் அல்லாஹ்வை பயந்து ஈமான் கொண்டிருந்தால் வானம் பூமிகளுடைய பரக்கத்தை அல்லாஹ் திறந்து வைத்திருப்பான்.